பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதாவது இது வந்து ஒருவேளை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆனாலும் இதுல நிறைய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. அதாவது பிசாசுகள் வந்து ஒரு 3 வகையான கிறிஸ்தவர்களை பார்த்து பிசாசுகளும் சரி, மந்திரம் செய்றவங்களும் சரி, மந்திரவாதிகளும் சரி ம். பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நாங்க தெரிஞ்சு கொண்டோம். அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மந்திரவாதி வந்து குடுத்த ஒரு சாட்சி தான் இது. அவர் வந்து மந்திரம் செஞ்சு கொண்டிருக்கப்ப, அவர் வந்து அவங்க பின்னாடி உள்ள சந்ததிகளுக்கு வந்து சொல்லிக் குடுத்த ஒரு காரியம். இந்த மாரி கேட்டகரியான கிறிஸ்தவங்களுக்கு வந்து நம்ம மந்திரமே செய்யக்கூடாது. செஞ்சா அது நமக்கே திருப்பி அடிக்கலாம். இல்லாட்டினா அது நமக்கு பிற்காலத்துல பிரச்சனை வரலாம் அப்படின்னு அதாவது சொல்லிட்டு. மந்திரவாதியா இருக்கும்போது ம், அவங்க சந்ததிக்கு அவருக்கு ம், சொன்ன அந்த அந்த ம். ஒரு காரியம் ரகசியம். ரகசியத்தை ம். சொல்றாரு. ம். அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள் வந்து இதெல்லாம் வந்து சாட்சியா வந்து சொல்றாங்க. அது என்ன ம். அவங்க அப்பா என்னதான் சொன்னாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு 3 வகையான கிறிஸ்தவங்கள பார்த்து அந்த மந்திரவாதிகளே சரி பயப்படுறாங்க. யாரு அப்படின்னா, முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இடைவிடாமல் ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அ ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைம்ன்னு கிடையாது. எப்பயுமே அவங்க வந்து அந்த நான் ஸ்டாப்பா அவங்களுடைய ம். வாழ்க்கை வந்து அப்படி இருக்கும். நான் தூங்கும்போதும் கூட அப்படி நம்ம நம்ம நினைப்போம் தூங்குறப்ப எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனா தூங்கும்போதும் அவங்களுடைய ஆவியில அன்னைக்கு ஃபுல்லா தியானிச்ச வசனங்களோ, ம். ஆண்டவரே என்னைய பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் சபைய பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அப்படியே அந்த மெடிடேட் அன்னைக்கு அவங்க படிச்ச ஒரு 2 வசனத்த சொல்லி ம். ஜெபிக்கிறது. இதான் அந்த தானியேல் மாரி அந்த ராஜா. இடைவிடாமல் ஆ எங்க அப்பா கூட இடைவிடா அடிக்கடி தானியேல பத்தி வந்து சொல்லுவாங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல ம். தானியேல பத்தி அடிக்கடி. ஆமா. அவர் வந்து அந்த ராஜா அவ்ளோ ஒரு இதுல இருக்கிற ராஜாவே கவனிச்சிருக்காரு. இந்த தானியேல் வந்து இடைவிடாமல் ஜெபிப்பான். அவர் எப்படி கவனிச்சிருக்காருன்னு தெரியல. ஒரு வேளை போகும்போது, வரும்போது ஸ்தோத்திரம் ம். பண்ணியிருக்கலாம். அந்த மாரி ஏதோ ஒரு காரியங்கள் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா. அவர் ஜெபிச்சத எப்படியோ பார்த்திருக்காரு அந்த ராஜா. அப்ப இந்த மாரி ஃபர்ஸ்ட் அந்த மந்திரவாதி வந்து அவங்க பையன்ட்ட சொன்னது, "இடைவிடாமல் நீ ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவன பார்த்தேன்னா, நீ அவன தொடவே கூடாது." அதாவது அவங்க அந்த மைய வச்சே பார்த்துருவாங்க. ஆமா. மைய வச்சு அந்த இந்த ஆமா. டைம்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத அவங்க வந்து. ஒரு ஆளுக்கு செய்யக்கு முன்பதாக ம், இவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டு தான் அவன் மந்திரவாதி செய்வாங்க. ம். சும்மா சாதாரணமெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது அ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிசிடிவின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சிசிடிவி மாட்டி ம்ஹ்ம். இப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்றோம். ஆனா மந்திரவாதிகள் வந்து அந்த மை வச்சு பார்த்து இது பண்ணுவாங்க. இல்லன்னா ஒரு கண்ணாடி மாரி வச்சிருப்பாங்க. அத வச்சு பார்த்தே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத அவங்க பார்த்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா நீ அவன தொடக்கூடாதுங்கிறாங்க. 2வது வந்து ஒரு கேட்டகரி வந்து அந்த மந்திரவாதிய அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா, இப்ப வந்து அட்டாக் பண்ண நம்ம போகும்போது, அவைங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாய்ங்க. கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அந்த டைம் அலர்ட் ஆயி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ம். அந்த கிறிஸ்தவனையும் நீ தொடவே கூடாது. நம்ம இதுல கூட வரும்ல, அந்த தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ராஜாட்ட கரெக்ட்டா சீரியர்கள் இங்க தான் பாளையம் இறங்குவாங்கன்னு சொல்லும்போது, இஸ்ரவேல் ராஜா அத அனுப்பி பார்த்து, தன்னை அநேகம் தரம் தன்னை தப்புவித்துக் கொண்டான்னு அந்த வசனம் இருக்கும். ம். அப்பதான் அந்த ராஜா கூட டவுட் பண்ணி கேட்பாரு. ம். யாருப்பா நம்மட்ட யாருப்பா உளவாளியா இருக்கதுன்னு. அதாவது இந்த காலத்துல நம்மள யாரு ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு அப்படி சொல்றாரு. ஆமா. ஆவியானவர் தான் இதுல சொல்றது. அதாவது இந்த இரவு நேரத்துல டக்குன்னு முழிப்பு ம், ஜெபிக்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ம், அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம நினைக்கப்புறம் நம்ம குடும்பத்திலயோ, பர்சனல் வாழ்க்கையிலயோ, சபையிலயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, உடனே ஜெபிக்க சொல்லதான ஆவியானவர் உதவியில எழுப்புறாங்க பாருங்க. அந்த ம், காரியம் தான். ஏவுதல் குடுக்கற நேரத்துல ம், ஜெபிக்கிற நபரா இருக்கணும். ம். அத கேர்லெஸ்ஸா அசட்டை பண்ணி இருக்கக்கூடாது. ம், கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்கள நீங்க தாராளமா பிசாசு ம், மேற்கொண்டுரும். ம், ஆனா, லேசா உணர்த்துதல் வருது. ம், அது இரவா இருந்தாலும் சரிதான், பகலா இருந்தாலும் சரிதான். சம்பவம் வரும்போது டக்குன்னு ம், ஆண்டவருடைய சமூகத்துல ம், உட்கார்ந்து போராடணும் அப்படிங்கிறதான ஒரு சிந்தனைக்கு வரதான ஒரு மனிதனை நீ தொடவே வேண்டாம். ம். அப்படின்றதுதான் அது. அதுவும் பெரிய பிரச்சனையாயிரும் ம். அப்படிங்கிறதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா, அந்த டைம் அவங்க கரெக்ட்டா குறி வச்சு அட்டாக் பண்ண நேரம் இவங்க அலர்ட் ஆயிறாங்க. அப்ப இதுதான் 2வது வகை அவர் சொல்லிக் குடுத்தது.
3வது வகையான கிறிஸ்தவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து இடைவிடாமலும் ஜெபிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆவியானவருடைய உணர்வுதல் வரும் அப்படின்னும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா, இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. கான்ஸ்டன்டா. கான்சிஸ்டன்ட்டா அவங்க வந்து அதாவது அந்த சாயந்தரம் 1 மணி நேரம்னா 1 மணி நேரம். அந்த வேலையில நான் தலைகீழ் நின்னா நான் எதையும் பண்ண மாட்டேன். 6 டூ 7ன்னா அது என் ஜெப நேரம். நான் பண்ணியே ஆவேன். ம். நைட் 9 டூ 10 நான் பண்ணியே ஆவேன். இல்ல அதிகாலை 4 டூ 5ன்னா நான் பண்ணியே ஆவேன். அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் லைஃப் வச்சு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க. அது அவங்கள பார்த்தும் மந்திரவாதிகள் வந்து பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய துணைய கேட்டுக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே தேவதூதர்களுடைய துணைய வந்து ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிறாங்க. கேட்டு அவங்களுடைய புரொடெக்ஷன அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு ஆபத்து வர்றப்ப, அவங்க அசால்ட்டா இருந்தா கூட, ஆண்டவர் அந்த ஜெபத்தை பார்த்து, அத ஹானர் பண்ணி கரெக்ட்டா அந்த உதவிய ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்புறார். அந்த ஜெப வாழ்க்கைய அவங்க பார்க்கும்போது, அந்த உதவி வந்து வருது. பரலோகத்துல இருந்து வருது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேரா கண்களை ஏறெடுக்கிறேன்னு வசனம் சொல்றதுனால, அவங்க ஏதோ ஒரு ஜெபம் அவங்க வாழ்க்கையில இருக்கனால ஜெபம் வந்து வாழ்க்கையில 1 மணி நேரமாவது ம், இருக்கனால, அந்த 1 மணி நேரம் ஜெபத்தினுடைய பதில தான் ம், எந்த நேரம் பிசாசு அட்டாக் பண்ணாலும், அதுக்கு உடனடியாக ம், தேவதூதர்களையோ, பரிசுத்த ஆவியானவருடைய உதவிகள், ம், ஒத்தாசைகள் நமக்கு வருது. நம்மளால ஜெயிக்க முடியுது. ம். அதாவது இந்த 3 கேட்டகரி தான் சொல்லிக் குடுத்திருக்காரு அந்த மந்திரவாதி. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இடைவிடாமல். இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க தான் பண்ணக்கூடிய ஒரு இது. எந்நேரமும் ஆண்டவர பத்தியே யோசிச்சுட்டு, இருக்கவங்க அது பண்ணுவாங்க. சிந்திச்சுக்கிட்டு, ஆண்டவர் தான் உலகம் அப்படிங்கிறதான பகுதிக்கு போறவங்க. அவங்க. 2வது உள்ளவங்க இருந்தாலும், அவங்க என்னதான் உலக பிரகாரமான வேலையில பிஸியா இருந்தாலும், ம். ஆவியானவர் உணர்த்தும் போதாவது அத டக்குன்னு வந்து ம். கீழ்ப்படிஞ்சிருவாங்க. டக்குன்னு அத கேர்லெஸ்ஸா இருக்காம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கவங்க. 3வது வகையானவங்க இந்த 2லயுமே இல்லாட்டினாலும், தனக்குன்னு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு ஒழுக்கமான ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை வாழ்ற கிறிஸ்தவங்க. இந்த 3 கேட்டகரியில இருக்கவங்கள பார்த்து மந்திரவாதிகளும் சரி, பிசாசுகளும் சரி பயப்படுறதா அந்த மந்திரவாதி வந்து சொல்லிக் குடுத்தாரு. இந்த இது வந்து நம்ம அநேக கிறிஸ்தவங்களுக்கு வந்து உதவியா எங்களுடைய இருக்கும். நிஜ வாழ்க்கையிலயும் நாங்க அத பார்த்திருக்கோம். அனுபவிச்சிருக்கோம். ம். நாங்களுமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கோம். நாங்க முன்னாடிலாம் வந்து இதே மாதிரி தான். ஒவ்வொரு அந்த டைமிங் வச்சு ஜெபிச்சவங்க நம்மளுடைய ம். லைஃப்ல அப்படி இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஆவியானவர் உணர்த்தும்போது ஜெபிச்சிருக்கோம். இப்பலாம் நாங்க நான் டெலிவரன்ஸ்க்குலாம் வந்ததுக்கப்புறம் நாங்க இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எந்நேரமும் எங்க வந்துட்டோம். இருதயத்துல அத ஆண்டவரை நோக்கி ஒரு வேண்டுதல், விண்ணப்பத்த போய்க்கிட்டே ம். இருந்துட்டு இருக்கு. அது உலக மனிதர்களா இருக்கலாம், ரட்சிப்புக்காக இருக்கலாம், ம். தேவ ஜனமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம். எங்களுடைய இருதயத்துல ஒரு ம். வேண்டுதல், விண்ணப்பங்கள் ம். போய்க்கிட்டே இருக்கு. அதனால இப்ப ஆண்டவரும் வந்து உங்கள இடைவிடாம நீ பயங்கரமா தான் ஜெபிக்கணும்னு இல்ல. ஆனா இந்த 3 கேட்டகரில ஒரு இதுலயாவது நம்ம வந்து இருந்துரணும். கண்டிப்பா. அப்பதான் நம்மளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். நம்ம சபை, நம்ம தேசம், முக்கியமா நம்ம சொந்த வாழ்க்கையாவது வாழ்க்கை, பாதுகாக்கப்படும். குடும்பம், நம்ம ம். சபை, நம்ம வாழுகிறதான இடம், ம். இதெல்லாம் பாதுகாக்கப்படும். இது ஒரு ரகசியம். அதனால இந்த ரகசியத்த ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நம்மளும் இத தெரிஞ்சு கொண்டது ரொம்ப வந்து இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் குடுக்குற ஒரு பெரிய ம். பாடமா நாங்க நினைக்கிறோம். நாங்க உங்ககிட்ட இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம் அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து இந்த 3 கேட்டகரில ஏதாவது ஒரு கேட்டகரி தான் நிச்சயமா நம்மளால இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்கள பார்க்குற அநேகர் வந்து, "ஓ! இவங்க வந்து இந்த மாரி அனுபவம் இருக்கா? இவங்களுக்கு ம். இந்த மாரி பழக்கம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இத ஃபாலோ பண்ணாதவங்க கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா. WhatsAppல நீங்க எழுதி நீங்க அனுப்புறத விட WhatsAppல மட்டும் அனுப்ப வேண்டாம். நீங்க வந்து ம், இதுல அனுப்புங்க. கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. அது ம். அநேகர் பார்த்து அது பிரயோஜனப்படுவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நானே WhatsAppல அனுப்புனா நாங்க எங்க நாங்க குடும்பம் மட்டும் மட்டும் தான் பார்ப்போம். பார்ப்போம். ம், வேற யாரும் அதுல நன்றி சொல்ல மாட்டோம். நீங்க அதுல அனுப்புனீங்கன்னா, அது ம். அநேகர் பார்க்கிறவங்க அநேகருக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இது ஒரு சின்ன சத்தியம் தான். இருந்தாலும் இதுல ஒரு ஆழமான ஒரு பாடத்த ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இது தெரியாதவங்களும் நெறைய பேர் இதனால பயனடைவாங்க. இன்னொரு ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.